தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நீட்டுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ, அதே நேரத்தில் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்றது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது, ஓஎம்ஆர் ஷீட் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டும் சரி, ஆன்சர் கீயும் சரி, எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் இல்லாத இன்னும் சில டவுட் கேட்டிருந்தீங்க மாணவர்கள். என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியுது, டவுன்லோட் பண்ண முடியுது. ஆனால் ஆன்சர் கீ எங்கே இருக்குது, நான் அந்த பிடிஎஃப் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் காலையிலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபோன்லேயும் கேட்டிருந்தாங்க. பட் அது டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. என்னென்னா நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு ஆன்சர் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இது, செகண்ட் கொஸ்டின் இதுன்னு சொல்லிட்டு. இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டையும் இதை வச்சு கம்பேர் பண்ணி எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும்தான் இப்போதைக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த டைமில் அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வரும். அப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இரண்டாவது, எந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் சேலஞ்ச் பண்ணாலுமே 200 ரூபா பே பண்ணணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 200 ரூபான்றது ஒரு கொஸ்டினுக்கு, நீங்கள் எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு 200 ரூபா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நம்ம இப்போ டெமோவில் என்னென்ன வருது, எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நாம் அந்த ஆன்சர் கீ எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ வெப்சைட்டில் neet.nta.online.in அப்படின்னு போட்டுட்டு நாங்கள் மேலே கொடுத்துருக்குற அதே மாதிரி லிங்க்கில் போனீங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது உள்ளே போயிட்டு உங்களுடைய லாகின் பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து செக்யூரிட்டி பின் கொடுத்து நீங்கள் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இந்த அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதை காமிக்கிறாங்க. இதில் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எண்டில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைட் பேனலில் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆன்சர் கீ சேலஞ்சை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலஞ்ச் ஆன்சர் கீ, சேலஞ்ச் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் 2 இருக்குது. இதில் இது இல்லாமல் சைடில் வியூ, இப்போ பாருங்கள், வியூ ஓஎம்ஆர் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில் ரைட் சைடில். அந்த வியூ ஓஎம்ஆர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓஎம்ஆர் ஷீட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பின்னாடி ஸ்லைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் கீ தான் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது க்ரீன் கலரில் இருக்கிறத சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரி, எல்லோ கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் எனி ஒன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏதோ ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணி தான் ஆன்சர் கீ நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த க்ரீன் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரை செலக்ட் பண்ண உடனே இது வராது. இந்த ஓஎம்ஆர் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் வருது. நான் அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லைடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது க்ரீன் கலரில் இருக்கிற சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பேஜ் ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் வியூ பண்ணதுக்குரிய பேஜ் நான் காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஸ்டின் ஐடி 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாத கரண்ட் ஆப்ஷன் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒன்று இருக்குது, 11421144 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். என்னென்னா, இந்த கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் அந்த 1க்கு ஆன்சர் 1, 2 கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் 1, கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் 4, கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாத நீங்கள் என்ன ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணிங்களோ அதையும் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஷேர் பண்ணதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா இதில் 2 விஷயம் பண்ணிக்க முடியும். சேலஞ்ச் பண்ணுறவங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. 200 ரூபா பே பண்ணி கட்டணும். ஸோ இது இல்லாத சேலஞ்ச் பண்ணுறவங்க என்ன பண்ணால், செக் பண்ணிக்கிறேன், எனக்கு சேலஞ்செல்லாம் வேண்டாம், நான் ஜஸ்ட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ண போகிறேன்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதற்கு வழி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நம்பர், கொஸ்டின் ஐடின்னு இருக்குது 1 2 3 4 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். அதுதான் கொஸ்டின் ஐடி. உங்கள் லாகின் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய கோட் தான் ஓப்பன் ஆகியிருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ரெண்டாவது, கரண்ட் ஆப்ஷன் ஆன்சர்ன்றது கரெக்ட் ஆன்சரு. அதில் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர்ன்றது கரெக்ட் ஆன்சர் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஷேட் பண்ணது அதில் இருக்கும். அதுவும் இதுவும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1க்கு 1 ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கொஸ்டின் நம்பர் 1க்கு நீங்கள் 1 ஆன்சர்னு ஷேட் பண்ணியிருக்கீங்களா ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படின்னு பாருங்கள்.
அதே போல் கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் 1 சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆரில் செக் பண்ணுங்கள் கரெக்டாக, அதையும் நீங்கள் 1 தான் ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3க்கு கொஸ்டின் இந்த 4 கொஸ்டின் நம்பர் 4 தான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் 4 தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 3க்கு. அதே போல் நீங்களும் ஆன்சர் 4 தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா 200 கொஸ்டினை செக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னு 720க்கு எவ்வளோ உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஒரு ஆன்சர் சரியாக இருந்தாலும் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. தவறாக இருக்கிற பட்சத்தில் அது 1 போட்டுங்க. டோட்டலாக 4 எத்தனை போட்டிங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 எத்தனை போட்டிங்களோ அதை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து ஆப்ஷனு. ஸோ ரெண்டாவது வந்து அடுத்த ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கே சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது. ஆன்சர் கே சேலஞ்ச் பண்ணும்போது இப்போ வந்து நான் வந்து இங்கே ப்ளூ கலரில் டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டிக் கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். நான் வந்து 3 கொஸ்டின் இங்கே டிக் பண்ணியிருக்கேன். பட் 3 யாருமே பண்ண மாட்டாங்க பெரும்பாலுமே. ஏதாவது ஒன்று நான் ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா ஏதோ ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டின் ப்ளூ கலரில் மாறிடும். இங்கே வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஆன்சர் சரின்னு சொல்கிறீங்களோ அதற்குரிய ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கும். ஒரு என்சிஆர்டி ரெஃபரன்ஸ் புக்கோ அல்லது ஒரு கைடோ இதை பார்த்தா நான் வந்து கரெக்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி பிடிஎஃபாக மாற்றி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு க்ரீன் கலர் பட்டன் இருக்குது. அந்த சப்மிட் அப்படின்றது இங்கே கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த பேஜ் நமக்கு வருது அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். எத்தனை கொஸ்டினுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சூஸ் ஆப்ஷன் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொஸ்டின் ஐடி வந்து 5 அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு க்ரீன் கலரில் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைனல் சப்மிட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். 200 நீங்கள் கட்டிட்டு இங்கே விட்டுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக தப்போன்னு சொல்லி உங்களுக்கு கடைசியாக ஒரு இது கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணது கரெக்டாக இல்லைன்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மெயில் வராது. நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துன்னு சொன்னால் அது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளிகேபிள் ஆகும். சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னாவே போதுமானது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் கே எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த